சேலம் மாவட்டம் கருப்பூர் காவல் நிலையத்தை 50க்கும் மேற்பட்டிருக்கிற பெண்கள் ஆண்கள் என அனைவரும் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். பணம் இரட்டிப்பாக தருவதாக கூறி ஆசை வார்த்தை கூறி மக்களிடையே அதிக அளவு வசூல் செய்து அவர்களை ஏமாற்றியதன் காரணமாக முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பகுதியுடைய வாசிகள். முற்றுகையிட்ட பெண்களை சமாதானம் செய்து அனைவரிடம் புகார் மனுக்கள் தற்போது பெறப்பட்டிருக்கின்றன. கருப்பூர் காவல் நிலையத்தில் சுற்றி மக்கள் கூட்டம் இருக்கிறது. அதற்கு காரணம் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக ஆசை வார்த்தை கூறி நம்பி முதலீடு செய்ததன் காரணமாக தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கூறி புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணத்தை நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த நிதி நிறுவனம் சில மாதங்கள் தந்த அந்த பணத்தினுடைய அடிப்படையில் மேலும் பலர் அங்கு முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக அந்த பணம் கொடுக்கப்பட்டது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அவர்களை விசாரித்த போது அதற்கு பதில் வர மறுத்திருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குற்றச்சாட்டினையும் அந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் வைத்திருக்கிறார்கள். முற்றுகையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களை சமாதானம் செய்து அனைவரிடம் புகார் மனுக்களை பெறக்கூடிய பணிகளில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். சேலத்தில் செயல்பட்டு வந்த தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பாகும் என கூறி ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து அவர்களை ஏமாற்றியதாக அதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது கருப்பூர் காவல் நிலையத்தை சுற்றி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களது புகார்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களை அங்கிருந்து தருவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில். அன்பழகன், என்ன நடந்தது விவரமா சொல்லலாம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சேலம் மாநகர் பகுதி ரீகிரேட் டீச்சர் இந்தியா என்ற தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த நிலையில் அந்த நிறுவனம் பல்வேறு ஏஜென்ட்கள் மற்றும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கூறி 1 மடங்கு பணம் செலுத்தினால் 2 மடங்காக பணம் கொடுக்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டது. இந்த நிதி நிறுவனம் ஆசை வார்த்தையை நம்பி சேலம், ஓமலூர், காடையாம்பட்டி உள்ளிட்ட சேலம் மாவட்டம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட தகுதிக்கு ஏற்பாற்போல் 1 லட்சம் முதல் 20 லட்சம் வரை பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் அந்த நிதி நிறுவனம் ஒரு சில தவணை மட்டும் கொடுத்துவிட்டு இதனால் வரை கட்டிய பணமும் 1 மடங்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பணமும் திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கினர். இதையடுத்து நிதி நிறுவனத்தின் ஏஜென்ட் சாந்தி என்பவர் வெள்ளாளப்பட்டி பகுதியில் வசிப்பதால் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட கரும்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை சமாதானம் செய்த கரும்பூர் போலீசார் அனைவரிடம் புகார் மனு பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். அண்மை விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.